முதலாவதா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மருத்துவர் சாந்திட்ட இருந்து திமுக ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு குறித்த உங்கள் பார்வை? திமுக ஆட்சியை திமுக ஆட்சியோட கம்பேர் பண்ணலாம், திமுக ஆட்சியை அதிமுக ஆட்சியோட கம்பேர் பண்ணலாம், திமுக உடைய இல்ல தமிழ் மாநிலத்தை வேறொரு மாநிலங்களோடையும் கம்பேர் பண்ணலாம், அகில இந்திய அளவில் கம்பேர் பண்ணலாம். ஸோ பொதுவாக இப்போ குற்றங்களை பத்தி பார்க்கும் பொழுது குற்றங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் மாதர் சங்கத்தோட தேசிய செயலராக இருக்கேன், எல்லா மாநிலத்துக்கும் போகிறோம். குற்றங்கள் நடக்குது தமிழ்நாட்டு, அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் குற்றங்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவா? இப்போ உதாரணத்துக்கு கும்மிடிப்பூண்டியில் ஒரு குழந்தை பிரச்சனை ஆச்சு. உடனே எங்கள் மாதர் சங்கமே நாங்கள் இது பண்ணோம். ஏன்னா அவர் பாஸ்டர் பை அவர் யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. பட் மிக விரைவாக விமன் கமிஷன் போய் பார்த்தோம், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. விமன் கமிஷனர் பார்த்ததுக்கப்புறம் உடனடியாக அவர் பிடிபட்டாப்ல. அப்புறம் நாங்கள் உதவித்தொகை கேட்டோம். அந்த குழந்தைக்கு 30,000 அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா 3 லட்சம் கொடுக்கப்பட்டார்கள். அதே இப்போ நம்மளுடைய RS பாரதி அவர்களும் குறிப்பிட்டிருக்கார்கள், 6,999 கேசஸ்ல நம்ம மானிட்டரி பெனிஃபிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அதை 104 கோடி ரூபாய் கொடுத்து 104 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் கன்விக்ஷன் ரேட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குற்றங்கள் குறையணும். அதுக்கு அடுத்தபடியாக குற்றங்களை நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா முதல்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே ஒரு 60 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்கன்னு பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னா, ஜாதி ரீதியா மத ரீதியா ஒரு பெண்களை தாக்குறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை. அந்த இடத்துல யார் இருக்காங்களோ இன்சிடென்டெல்லாம் அங்கே யார் இருந்தாலுமே அங்கே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த வகையில் தான் இருக்கிறது. பல்வேறு புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான புள்ளி விவரம் என்னன்னா, ஃபேக்டரியில வேலை செய்யற பெண்கள்ல 43%, இந்தியாவில் இருக்கிற ஃபேக்டரியில வேலை செய்யற பெண்கள்ல 43% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அது மிக ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லாட்டி ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை அப்படின்னா எப்படி போய் அவங்க வேலைக்கு போறாங்க? அதுவும் வீட்டு வேலை எல்லாம் கூட கிடையாது, ஃபேக்டரி மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்கிற பிளேஸ்ல போறாங்க அப்படின்னா அது ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது காலேஜ் போறதுலையும் அதுலயும் பாத்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு இருக்கிறது பெண்கள் படிக்கிறது. ஆக ஓரளவு பாதுகாப்பாக இல்லாம இது சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறது புள்ளிவிவரங்கள்லயும் தெரிகிறது. இப்போ பெண்களுடைய ஒரு சமூக பாதுகாப்பு கோயம்புத்தூர்ல முக்கியமா 2 இன்சிடென்ட் நடக்குது. ஒன்னு கல்லூரி மாணவிக்கு நடைபெற்ற அந்த பாலியல் வன்கொடுமை, இன்னொன்னு நகைப்பறிப்பு சம்பவம். இந்த ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப சாதாரணமா ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். இப்ப நாங்க மணிப்பூர் இன்சிடென்ட்டை இந்த இன்சிடென்ட்டையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இன்சிடென்ட்ல கோயம்புத்தூர் இன்சிடென்ட்ல யார் அந்த நேரத்தில் அங்க இருந்திருந்தாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா மணிப்பூர் போன்ற விஷயத்திலேயோ மற்ற இடங்கள்லயோ குறிப்பிட்ட ஒரு ஜாதியை பேசுவாங்க, ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு மதத்தை போன்ற பெண்களை பாதுகாப்பதே அதை நீங்க நோக்கி தாக்குதல் ஏற்பது மிக மிக மோசமான விஷயமா பார்க்கணும். அதே நேரத்தில் இப்ப நிர்பயா, இது நிர்பயா விஷயமா அப்படிதான். அந்த நேரத்தில் அங்க யார் இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அந்த நிர்பயாக்கான ஃபண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில எவ்வளவு குற்றங்கள் நடக்கிறது, உடனடியாக அந்த குற்றங்களுக்கான இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், உடனடியாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்காங்க. சோ ஒரு ஐசோலேட்டடான ஒரு விஷயம் யார் எந்த ஆட்சியில் இருந்தாலும் தவிர்க்க கொண்டு கஷ்டம் தான். ஆனாலும் மிக முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். பெண்களுக்கு எந்த இடமா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும். நிர்பயா மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல கோவை மாதிரியான பகுதியில நடக்குது, அது ஒரு பொது இடத்துல நடக்குது அப்படிங்கும்போது பொது இதையும் நம்ம இருங்க அது பொது இடம்லாம் கிடையாது, அது ஒதுக்குப்புறமான இடம். அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இப்ப நிர்பயா பத்தி பேசும்பொழுது நிர்பயாக்கான ஃபண்ட் அதிமுக கட்சியில அவங்க செயல்படுத்தவே இல்லை, பயன்படுத்தவே இல்லை. எந்த அளவுக்கு பயன்படுத்தலன்னா மிகவும் பொது இடம் இல்லைன்னு டக்குன்னு கடந்து போயிடலாம். கடந்தெல்லாம் போகல, கடந்தலாம். ஏன்னா இது ஒரு அது விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கு, விமான நிலையத்துக்கு பக்கம் தான். ஆனாலும் இது ஒரு எல்லாரும் போற இடமும் கிடையாது, எல்லாரும் போற நேரமும் கிடையாது. இருந்தாலும் அந்த சம்பவத்தை நியாயப்படுத்தலாம் கிடையாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பொது இடங்களிலும் எந்த இடமா இருந்தாலும் பயணம் பண்ணதும் இரவு நேரம் தான். ஆமா, அது பொது ஒரு பஸ்ல எந்த இடமா இருந்தாலும் பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுல மாற்று இருங்க ஏன் டைம் ப்ளீஸ் ஏன் டைம் இல்லங்க ப்ளீஸ் என்னோட டைம் விட்டுருங்க. பொதுவான இடங்கள்ல எங்கேயா இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் அரசு எப்படி எல்லாம் செய்கிறது பாத்தீங்களா? அகில இந்திய அளவில் எந்த மாநிலத்துல தமிழ்நாட்டுல என்ன செஞ்சிருக்காங்க? தமிழ்நாட்டுல என்ன பாதுகாப்பு உறுதி செய்ய, பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய உங்களுக்கு இப்ப நான் வரும்போது கூட பேசிட்டு வந்தேன். போலீஸ் அக்கா திட்டமா இருக்கட்டும், தோழி விடுதியாகட்டும், ஏன்னா போறதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க, வேலை செய்யறதுக்கோ இல்ல மற்ற எதுக்கோ வராங்க. தோழி விடுதலாம் நல்ல பலனை ஏற்படுத்தி இருக்கிறது. மிக முக்கியமாக குற்றச்சாட்டுகள் குற்றங்கள் வந்ததுன்னா அது உடனடியாக அந்த குற்றவாளியை கைது செய்யப்படுறது, எஃப்ஐஆர் போடுறது, சார்ஜ் ஷீட் போடுறது, கன்விக்ஷன் ரேட் இது எல்லாம் அதிகமாக இருக்கிறது. பார்த்திருப்பீங்க
கமிஷனர் பேசும்போது உங்களுக்கு தெரியும் 12 மணிக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது. 100 காவல்துறையினர் ஒரு பெண்ணை தேடுறாங்க. 4:30 மணி வரைக்கும் காவல்துறையினரால கண்டுபிடிக்க முடியல. அந்த பெண்ணே வராங்க. இந்த சம்பவத்தை காவல்துறை பெண்கள் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்து நீங்க பாக்குறீங்க? இல்ல அது இங்க பாருங்க, அது ஏற்கனவே அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து சம்பவம் இடத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்காங்க அப்படிங்கறதா. இப்ப சாதாரணமா என்ன நினைப்போம், அந்த பக்கத்துல இருப்ப தேடிப்பாங்க. இது எதையுமே வந்து நியாயப்படுத்தல. ஆனாலும் அந்த பெண் அந்த இடத்துல இல்ல, 1 கிலோமீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அவங்க பார்க்கணும். இது எல்லாமே வந்து ஒரு காவல்துறை தீவிரமா தேடினதுனால தானே அவங்க கிடைச்சிருக்காங்க, அவங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இல்ல சொல்லுங்க. காவல்துறையினர் வந்துட்டு ஒரு இடமா அந்த இடத்துல தேடி இருக்கா. காவல்துறையே வரல, யாருமே வரல, ஒண்ணுமே பண்ணல, தேடவே இல்ல, அந்த பெண்ணு மட்டும் தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சம்பவம் கிடையாது. அந்த பெண் வந்தாங்க, அது மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்தில் காவல்துறையினர்களும் மிக விரைவாக அதிக அளவில் வந்து மேன் பவரை போட்டு அந்த குற்றவாளியை குற்றம் நடந்த இடத்துல மொத்தமாக தேடினார்கள் அப்படிங்கிற அதுதான் இங்க தேட தானே முடியும். இது எங்க வேணா நடக்கலாம், யார் ஆட்சியில வேணா நடக்கலாம். ஆனாலும் உடனடியாக கேஸ் ஃபைல் பண்றாங்களா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்களா, நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பது முக்கியம். நிர்பயா ஃபண்ட் எல்லாம் அப்படியே செலவு பண்ணாம போட்டு பகுதியிலேயே இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்க கிராமப்புறங்கள்ல என்ன நடக்கும்? இல்ல எல்லா இடத்துலயுமே கிராமப்புற பெண்ணோட பாதுகாப்பு கிராம நகரம் எல்லாம் கிடையாதுங்க. எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பு என்ன செஞ்சிருக்காங்க, எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பு வேணும். அதுல வந்து மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. நீங்க மேடம் நீங்க பொது இடம் இல்லைன்னு சொல்றீங்க. எல்லா இடத்துலயும் பொது இடம்ல அதாவது ரிமோட் ஏரியான்னு சொன்ன, ஆனாலும் அதுக்காக ரிமோட் ஏரியால பாதுகாப்பு வேணாம்னு நான் சொல்ல வரல. அதே மாதிரிதான் நீங்க கிராமத்துல இருக்கிற பெண்ணுக்கு பாதுகாப்பு அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாமே சமம் தான். எல்லா பெண்ணுங்களுக்கான பாதுகாப்பு இருக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதை அரசாங்கம் உறுதிப்படுத்தணும், தடுப்பு நடவடிக்கை இருக்க வேண்டும். இப்ப எடப்பாடி என்ன சொல்லிருக்காருன்னா, டிஎஸ்பியுடைய பையன் ஒரு பெண்ணுக்கு அநீதி நினைத்திருக்காங்க. இல்ல அநீதி நினைப்பதுல வந்துட்டு யாரும் கிடையாதுங்க. பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மல்யுத்த வீராங்கனைகளுக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியல. அவ ஆணாதிக்க சமுதாயத்துல பெண்ணுக்கு மீது பாதுகாப்பு ஒரு வல்லுறவு பண்றது யார் வேணா பண்ணலான்ற மாதிரி இருக்கு. இப்ப கமிங் டு த பாயிண்ட், இப்ப எடப்பாடி என்ன சொல்லிருக்காரு, இத்தனை 6999 கேசஸ் பண்ணிட்டீங்க முக்கியம், குற்றத்தை தடுக்கிறது முக்கியமா இல்ல செலவு பண்றது முக்கியமா, அரசியலா போகிறாரு. இதுதான் நான் சொல்றேன். நிர்பயா ஃபண்ட் வந்து செலவே பண்ணல. எந்த அளவுக்கு பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் 3% லெஸ் than 3% செலவு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு அதுக்கப்புறமும் கூட சில ஆண்டுகள் ஆனா கூட அது லெஸ் than 10% தான் இருந்தது. ஆக இதை அரசியலாக்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்றோம். அதே நேரத்தில் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டியது வந்து எந்த அரசா இருந்தாலும் அந்த அரசோட கடமை. இப்ப இதுல நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. பெண்களுக்கான இலவச பேருந்து, உரிமை தொகை, இதெல்லாமே. பட் பெண்களுக்கான பாதுகாப்பு அஷூரன்ஸை இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க. இப்போ வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் விமன், இப்போ டாபிக் வந்துட்டு செக்ஷுவல் அபியூஸ் மட்டும் கிடையாது, எல்லா விதமான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விதமான குற்றங்களும் அதுல வரும். இப்ப இந்த குற்றங்களை வந்து ஆய்வு பண்ணும்போது எப்படி இருந்துச்சு குற்றங்கள், இப்ப மற்ற மாநிலங்களோட என்ன திட்டங்கள் செஞ்சிருக்காங்க நம்ம மற்ற மாநிலம்? தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய எத்தனை திட்டங்கள் இருக்கு? இப்ப வந்து பெண்களுக்கான காவல் நிலையமா இருக்கட்டும், பெண்களுக்கான தோழி விடுதி ஆகட்டும், பெண்களுக்கான இந்த நம்ம கன்விக்ஷன் ரேட்டையும் இப்ப பாத்தீங்கன்னா 60 டேஸ்ல எத்தனை இடத்துல பண்ணிருக்காங்க. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் தடுக்கணுங்கிறது முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக குற்றம் நடந்த பிறகு அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது மூவ் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா நாங்க பாக்குறோம். ஏன்னா அதுவுமே இல்லாம பல நேரங்கள்ல அதுக்காகவே போராட வேண்டியதா இருக்கு. குறிப்பிட்ட ஜாதியினர் வந்துட்டு குற்றம் சாட்டப்படுறதா அது பண்ண மாட்டாங்க. சோ இது எல்லாம் பார்க்கும்போது தான் நான் சொல்றேன், சார்ஜ் ஷீட் வந்து 60 டேஸ்ல ஃபைல் பண்ணது அதிகமாக இருக்கிறது. 90% 86% வருதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் குற்றங்கள் தடுக்கணுங்கிறதா முக்கியங்கிறதை நான் பதிவு. அதுக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க குற்றங்களை தடுக்க? அதான் அந்த கேள்வி தான் கேக்குறேன். குற்றங்களை தடுக்க இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு? இவ்வளவு நேரம் அதான் நீங்க சொல்லிட்டு இருந்தேன். இப்ப தோழி விடுதி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. தோழி விடுதிகள் குற்றங்கள் தடுக்கிறதுக்கு. ஆமா, ஒரு சேஃபான ஒரு என்விரான்மென்ட் கொடுக்கணும் இல்லீங்களா? சேஃப். சரி, மற்ற ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா ஹாஸ்டல்ல இருக்கு கொடுக்கற. இப்ப ஹோசூர் விடுதியில இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். மற்ற பிரைவேட் ஹாஸ்டல்ல படிக்கிற மாணவர்கள், இப்ப ஹோசூர் ஹாஸ்டல்ல ஒரு விஷயம் நடந்தது. இப்ப நமக்கு தெரியும், இந்த கேமரா இது பண்ணாங்க இல்லீங்களா? ஒரு ஹாஸ்டல்ல வந்துட்டு வந்து இருக்கிற குளியல் அறையில வந்து ஒரு கேமரா பதிக்கப்பட்டது. இது விஷயமா இது மாதிரியான இது வந்து மிக மிக பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மேடம், நான் இதான் கேட்கிறேன். நீங்க தோழி விடுதி, பாதுகாப்பு விடுதி, மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு மற்ற தனியார் வீடுகள் எடுத்து அதுல படிக்கக்கூடிய மாணவிகள் வேலைக்கு போறோம், அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு அஷூர் பண்ணிருக்காங்க? எல்லா இடத்துலயுமே இந்த பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனா பொதுவான இடங்கள்ல பாதுகாப்பு வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சொல்றேன். பெண்கள் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல இரவு நேரத்துல பெண்கள் கூட பணி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாடு சட்டசபையில எந்த அளவுக்கு பண்றாங்கன்னா, பெண்கள்
பெண்களுடைய நம்மளுடைய கிரைம் ரிப்போர்ட் அதோடைய இதை வச்சுதான் அந்த பெர்மிஷன் கொடுத்து பண்றாங்க. அதை நம்ம எப்படி பாக்குறோம், பெண்கள் வந்து இரவு பணி செய்வதற்கு அலோ பண்ணலாமா, அவங்களுடைய ஒப்புதல் கன்சென்ட் வாங்கிட்டு பண்ணலாமா அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். ஆனாலும் இந்த ரிப்போர்ட்ஸ், கிரைம் ரிப்போர்ட்ஸ், சார்ஜ் ஷீட் இதெல்லாம் வச்சு சேஃபா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெண்கள் வந்து இரவு பணியும் செய்யலாங்கிற அளவுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க.